நடிகை தேவயானி இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் தமிழ் சினிமாவை பொறுத்தமட்டில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமாகி இருக்காங்க. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. இமய டைரக்டர் பாரதி ராஜா சார் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம கூட இல்லை இப்போ அவரு. ஆனா எப்பவுமே அவரோட படங்களும் அவரோட அழகான நினைவுகளும் படங்களும் எப்பவுமே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் சினிமால எப்பவுமே இருக்கும். மிக மிக சிறப்பான மிகப்பெரிய டைரக்டர் அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் அறிமுகமே ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ அழகான படங்கள்ல எவ்வளவு அழகழகான ஹீரோயின்ஸ் அவர் அறிமுகம் படுத்திருக்காரு, ஹீரோஸ் அறிமுகம் படுத்திருக்காரு, கேரக்டர்ஸ் அறிமுகம் படுத்திருக்காரு. அவரோட ஒவ்வொரு படமும் ஒரு முத்து முத்து போல. இப்ப கூட எந்த படம் நீங்க பார்த்தாலும் எந்த படம் நீங்க தொட்டாலும் பார்த்தாலும் ஏதோ இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படங்கள் அவர் எடுத்திருந்தாரு. அது அவரோட ஃபர்ஸ்ட் படம் 16 வயது நிலையிலிருந்து முதல் மரியாதை, அலைகளோவதில்லை, வார்ப்புகள், இப்போ சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளவோ அழகழகான நல்ல நல்ல படங்கள். எவ்வளவோ டைரக்டர்ஸ் இப்ப இருக்கிற தமிழ் சினிமால அவரை பார்த்து கிராமத்திலிருந்து எதுவுமே இல்லாம சும்மா பணமும் இல்லாம அவரை நோக்கி அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா நினைச்சிட்டு சென்னையை நோக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியை நோக்கி ஒரு ஏவிஎம்மோ ஒரு ஸ்டூடியோவை நோக்கி நடந்து வந்திருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் சார் உள்பட. பாரதி ராஜா சார் என்னோட ஹஸ்பண்டோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட படங்கள் பார்த்தா நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவரோட சின்ன கிராமம் மந்தியூர்ல இருந்து சென்னையை நோக்கி வந்திருந்தாரு. அந்த மாதிரி எவ்வளவோ டைரக்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. எப்பவுமே அவரோட படங்கள் பார்க்காத ஒரு டைரக்டர் அவரோட காட்சிகள் பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பயர் ஆனாத யாரும் இல்லை. அந்த மாதிரி நான் நினைக்கிற ஒரு பாரதி ராஜா சாரோ ஒரு பாலச்சந்திரன் சாரோ இல்லைன்னா அறிமுகம்ங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது நம்ம தமிழ் சினிமால. எவ்வளவு பேரை அறிமுகம் படுத்திருக்காரு, எவ்வளவு ஹீரோயின்ஸ், அழகான ஒரு ஸ்ரீதேவி மேம் இருந்தாலும், ராதா மேம், ஒரு ரேவதி மேம், எவ்வளோ இல்லையா. இப்ப யாரும் அறிமுகமே பண்றது இல்ல. அறிமுகம் நினைச்சாலே பயமா இருக்கு. அதே மாதிரி கிராமிய படங்கள், அந்த கிராமிய டச் பாரதி ராஜா சார் மட்டும்தான் ஒரு கிராமம்னா எப்படி அழகா பசுமையா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா காமிக்கிறது. அதே மாதிரி பாடல் ராஜா சாரும் அவரோட அந்த காம்பினேஷன் இருக்கிற அந்த சாங், ஓ மை காட், எவர் கிரீன் சாங்ஸ் இப்ப கூட கேட்டா அப்படியே நம்ம மெஸ்மரைஸ் ஆயிடுவோம். அந்த மாதிரி ஒரு பாடல்கள் எங்க இருக்குது இப்ப பாடல்கள் சொல்லுங்க. அந்த மாதிரி கிராமிய டச் எங்க இருக்குது, அந்த பசுமை எங்க இருக்குது, அந்த பாடல் எங்க இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அவர் எடுத்தது 16 வயது நிலை. எனக்கு ரொம்ப பிடிச்சது புதிய வார்ப்புகள், அப்புறம் முதல் மரியாதை. நான் ஐடோனோ எவ்வளோ டைம் பார்த்திருப்பேன். அவ்வளோ ஒரு கிரேட்டான டைரக்டர் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து போய்விட்டாரு. பட் எப்பவுமே அவர் இருப்பாரு. அந்த இடத்த யாராலையும் எடுக்க முடியாது. கண்டிப்பா அவரோட சினிமாவே நம்ம இன்ஸ்பயர் ஆகி பார்த்துக்கலாம். பட் எடுக்கிறது அது சாரால மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு காட்சிகள், அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் ஸ்டைல், அவரோட எடிட்டிங் ஸ்டைல். பாடல் பாத்தீங்கன்னா என்ன எடிட்டிங், என்ன கட்ஸ், என்ன ஒரு பியூட்டி. அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர், அழகான டைரக்டர், ரொம்ப என்ன சொல்றது, கிரேட். இஸ் ரியலி கிரேட் டைரக்டர். எப்பவுமே நம்ம இன்ஸ்பிரேஷனா அவர் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாரு. அவரோட சினிமா இன்னொரு 50 100 எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நம்ம இன்னைக்கு இல்ல நாளைக்கு கூட அவரோட படங்கள் பார்த்தா ஏதோ இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும். ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடைய, அவரோட குடும்பத்துக்கு தைரியம் கொடுத்து, அவருக்கு எப்பவுமே நம்ம எல்லாரோட மனசுல எப்பவுமே இருப்பாரு. அதனால நம்ம அவர் சாமி கிட்ட இருக்கிறார். அவரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே
நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கும், தமிழ் சினிமாக்கு இருக்கும். நாளைக்கு இந்த புது ஜெனரேஷன் வரும்போது யார் இருந்தாலும் அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும் நான் நம்புறேன். அது ஒரு டைரக்டர் ஆகட்டும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அவரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு, சினிமா இண்டஸ்ட்ரியில எப்பவுமே இருப்பாரு அவரு. அதனால ஒன்னும் நம்ம அந்த இடத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அவர் we'll miss him a lot. We miss him and we always will miss him. உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு நன்றி மேம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.